சென்னை ஐஐடி இயக்குனரான காமகோடி அவர்கள் சமீபத்தில் கோமியத்தை பற்றி பேசின வீடியோ ஒன்று வைரலாக சுற்றிட்டு இருந்துச்சு. அது அரசியல் ரீதியாகவும் எதிரொலிச்சுது அப்படின்னு சொல்லலாம். மாட்டுப் பொங்கலை ஒட்டி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய அப்பாவுக்கு காய்ச்சல் அடிச்சுது அப்படின்னும் ஒரு சன்னியாசி கோமியை குடிக்க சொன்னதாகவும், கோமியத்தை குடித்த உடனே 15 நிமிஷத்தில் காய்ச்சல் சரியாக போச்சுன்னும், பாக்டீரியா செரிமான கோளாறை எதிர்க்க கோமியம் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பேசியிருந்தாரு. அவ்வப்போதே கோமியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ இதுக்கு தான் எதிர்வினைகள் வர ஆரம்பிச்சது. என்னங்க இது, நாட்டுடைய தலை சிறந்த கல்வி நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் உடைய இயக்குனர் இப்படி பேசலாமா, ஆதாரம் இல்லாம என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் வர ஆரம்பிச்சது. சோசியல் மீடியாவில் இவருடைய வீடியோவும் வைரலாக சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உடனே இவரை காப்பாற்றுற வகையில் பாஜகவுடைய தமிழிசை என்ன பண்ணாங்கன்னா, என்னங்க மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க, மாட்டு கோமியத்தை குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசியிருந்தாங்க. மேலும் அவர் மாணவர்கள் மத்தியில் பேசல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருந்தாரு. மேலும் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல காமகோடி அவர்கள் பிரஸ் மீட்டை கூட்டி கோமியத்துல எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அதுக்கு ஆதாரம் இருக்கணும் பேசியிருந்தாரு. அமெரிக்க இதழ்லையும் நேச்சர் இதழ்லையும் அது சார்ந்து கட்டுரைகள் வெளியாகி இருக்குது. கோமியத்துல புஞ்சைக்கு எதிராகவும் பாக்டீரியாவுக்கு எதிராகவும் வீக்கத்துக்கு எதிராகவும் குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமா விளக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அமேசான்ல கூட பஞ்சகவ்ய கிருதம் அப்படிங்கிற பேர்ல பொருள் விற்பனை செய்யப்படுகிறது. வேணும்னா நீங்க எங்க ஐஐடி மெட்ராஸ்ல மெடிக்கல் சயின்ஸ் லேப்ல வந்து கூட ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. மேலும் எங்க ஊர்ல பண்டிகை காலத்துல பஞ்சகவ்யம் சாப்பிட்ற பழக்கமும் எங்களுக்கு இருக்குது, எனக்கும் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே தன்னுடைய பேச்சுக்கு இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்க இந்த பேட்டிக்கும் எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அரசியல் ரீதியா ஒரு பக்கம்னா டாக்டர்களும் இந்த விளக்கத்துக்கு எதிர்ப்பு சொல்லி பல விளக்கங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா கோமியத்தை உடல் மேல அப்ளை பண்றதுக்கும் இன்னொரு பொருளோட கலந்து சாப்பிட்றதுக்கும் அதை டைரக்டா உட்கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. டைரக்டா உட்கொள்றது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மூலிகையை கோமியத்தோட சேர்த்து தோல்வியாதி, அதாவது தேம்பல் போன்ற தோல்வியாதிகள் இருக்கும்போது அது மேல தேய்ச்சாங்கன்னா அது நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா அதே சமயம் கோமியத்துல எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய குணமும் இருக்குது. அதனாலதான் தோல் எரிஞ்சு போய் புதுசா தோல் உருவாகிற தன்மையும் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மேலும் அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லாத அந்த காலத்துல அப்படி நம்புறாங்க அப்படிங்கிறதும், ஆயுர்வேதத்துல ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அப்போதைய காலத்தை சார்ந்தது. அதே சமயம் மத்த பொருளோட கலந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்களே தவிர அதை டைரக்டா உட்கொள்ள யாருமே ரெஃபர் பண்ணல. அதையும் தாண்டி இப்போ அறிவியல் காலம், கோமியம் எந்த அளவுக்கு சுத்தமானது, சிறுநீர் பாதையில வருது, அதனால அதுல எவ்வளவு கழிவுகள் இருக்கும், எவ்வளவு கிருமிகள் இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டுதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அமேசான்ல பொருள் விற்கிறதெல்லாம் உண்மைதான், அதே சமயம் அதெல்லாமே சுத்திகரிப்பு பண்ணப்பட்டது. எனவே சுத்திகரிப்பு பண்ணப்பட்ட ஒரு பொருளை விற்கிறதுக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு மாட்டில இருந்து கோமியத்தை டைரக்டா எடுத்து குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது ஆபத்தானதும் கூட அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. எனவே டாக்டர்கள் மத்தியில் இப்படி கருத்து போயிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் மேற்கோள் காட்டுறாரு இல்லையா நேச்சர் ஜர்னல், அதுல என்ன சொல்றாங்கன்னா, கோமியத்துல நுண்கிருமியை எதிர்க்கக்கூடிய குணம் இருக்கிறது உண்மைதான், ஆனா அதே சமயம் இதை இன்னுமே நாங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜர்னல்ல சொல்லியிருக்காங்க. இதை காமகோடி அவர்கள் படிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மேலும் கோமியத்தை ஒரு நோய்க்கு மருந்தா முன்வைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இதை சென்னை ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் சொல்றது தான் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கோமியத்துல புரோடியஸ் மிராபிலிஸ், என்டெரிக்கா சேர் அப்படின்னு சொல்லி 14 ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருக்கிறத இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கையாவே வெளியிட்டு இருக்குது. இதையெல்லாம் காமகோடி அவர்கள் படிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் கோமியம் அப்படிங்கிறது வெறும் திரவம் மட்டும் கிடையாது. இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் பசு, கோமியம், ஹோலிகவ் அப்படின்னு நிறைய புனித கட்டமைப்புகள் இருக்கும்போது அதை வச்சு இந்த காலத்துல ஒரு அரசே மதவாத அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த சூழல்ல இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்ம பேசணும் அப்படின்னும், இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாம பொத்தாம் பொதுவா பேசக்கூடாது. அதுவும் ஒரு கல்வி நிறுவனத்தோட தலைமை இயக்குனராக இருக்கிற காமகோடி அவர்கள் பேசவே கூடாது. அது மிகவும் ஆபத்தானது, மாணவர்கள் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. மேலும் இந்தியாவில் கல்வி சூழல் எப்படி இருக்குது, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரது, இந்திய திணிக்கிறது, விஸ்வகர்மா திட்டம், ராமாயணத்தை பாடத்திட்டமா வைக்கிறது அப்படின்னு சொல்லி கல்வி நிறுவனங்களே காவி நிறுவனங்களா மாறிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ இந்த மாதிரி பேசுறதுன்றது இந்துத்துவ அரசியலுக்கு தான் வலு சேர்க்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனுடைய தாக்கத்தை எல்லாம் உணர்ந்துதான் காமகோடி அவர்கள் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஐஐடி இயக்குனர் கோமியம் குடிச்ச 15 நிமிஷத்துக்குள்ள காய்ச்சல் போயிருது அப்படின்னு நம்புறாருன்னா அவர் இன்னுமே அறிவியல் ரீதியா அப்டேட் ஆகலாம் தான் அர்த்தம். இது மிகவும் ஆபத்தான போக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. எது என்னவோ இந்த கருத்துக்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில பரவாம இருக்கிறது நமக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இப்படிப்பட்ட கருத்துக்கள் பரவாதான் ஒன்றிய அரசும் ஒன்றிய கல்வி நிறுவனங்களுமே விரும்புது அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மாதிரியான கருத்துக்கள் பரவறதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகவும் மாறிட்டு வருது.